மனம் ஓர் மாபெரும் சக்தி வாய்ந்த உடலின் நிர்வாக மையம். பணம் கிடைக்கப் பெற்றேன், உடல் ஆரோக்கியம் கிடைக்கப் பெற்றேன், வசிக்க அரண்மனை கிடைக்கப் பெற்றேன், நல்லன எல்லாம் கிடைக்கப் பெற்றேன், கார் கிடைக்கப் பெற்றேன், வற்றாத பணம் கிடைக்கப் பெற்றேன், முக்தி கிடைக்கப் பெற்றேன், ஞானம் கிடைக்கப் பெற்றேன். எது கேட்டாலும் கருணை கடலாக அள்ளி தருவது நம் மனம்தான். ஆழ்ந்த சத்தியம் இது புரிந்தவர்கள் புரிதர்களாக பிரபஞ்சத்தில் பயணிக்கிறார்கள். இந்த சத்தியத்தை மனிதர்கள் நல்வாழ்வு வாழ சொன்னார்கள் புரிதர்கள். ஆனால் மனிதர்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டார்கள். ஆகையால் கிணிதர்களாக உலகில் வாழ்ந்து கொண்டு போட்டி, பொறாமை, குற்ற உணர்வு, உலக பற்று, ஆசை, தீய வழியில் பயணித்து ஆறறிவை மறந்து 5 அறிவாகவே வாழ்கின்றனர். இந்நிலை மாற இறைவன் எம் மூலம் மக்களுக்கு உணர்த்த எம்மை கருவியாக பயன்படுத்தி உலக நலம் பெற நல்வழி காட்டுகிறார். உண்மைகளை உற்று கவனியுங்கள், உற்சாகமாக வாழ்வாங்கு வாழ்வீராக. ஓம் நமசிவாய நமக. இறை சத்தியம் உங்களுக்காக. உங்கள் மொத்த மனசக்தியில் 4% உங்கள் நனவான மனசக்தியாகவும், கான்ஷியஸ் மைண்ட் 96% உங்கள் ஆழ் மனசக்தியாகவும், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிறது. எனவே உங்கள் ஆழ்மனதை உபயோகிக்காமல் இருப்பதால் ஆழ் மனதில் உருவாக்கும் திறன், கிரியா சக்தி மேனிஃபெஸ்டேஷன் மிகவும் குறைவாக உள்ளது. நமது ஒவ்வொரு விருப்பமும் நமது உணர்வு பூர்வமான எமோஷனல் மைண்ட், மனதின் ஆசையே. நமது நனவான மனம், கான்ஷியஸ் மைண்ட், உணர்வு அல்லது விழிப்புணர்வு, எமோஷனல் மைண்ட், தூக்கம் மற்றும் கனவு நிலை, ட்ரீம் ஸ்டேட் மைண்ட் ஆகிய 3 நிலைகளை கொண்டுள்ளது. இவை அனைத்தும் உங்கள் மனதின் 4% நிகழ்வாகும். நாம் நமது 96% ஆழ் மனசக்தியை உபயோகிக்க கற்றுக்கொண்டால், ஆழ் மனதில் உருவாக்க கற்றுக்கொண்டால், நம் வாழ்வில் நாம் விரும்பும் ஒரு சூழ்நிலையை நம்மால் உருவாக்க முடியும். நம் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகளை மாற்றும் சக்தி நம்மிடம் உள்ளது. வாழ்க்கையில் குறிக்கோள்களை உருவாக்கவும் அதை அடையவும் முடியும். மனம் ஓர் சக்தி. அது ஆழ்மனதில் பதிய வைக்கும் எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்களின் ஆற்றலால் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. இது பிரபஞ்ச சக்தியை திரட்டும் தன்மை கொண்டது. மேலும் நாம் நினைத்ததை அடையவும் சுகபோக வாழ்வு வாழவும் உதவும் ஒரு மகத்தான சக்தி என பல்வேறு ஆன்மீக மற்றும் தத்துவ கருத்துகள் வலியுறுத்துகின்றன. ஆழ்மனத்தின் சக்தி. நம் ஆழ்மனதில் விதைக்கப்படும் எண்ணங்கள், பயம் அல்லது தைரியம் போன்றவை நிஜமாகின்றன. ஆழ்மனம் விசுவாசமான, ஆற்றல் மிக்க தேவதையை போன்றது. அது நாம் கொடுக்கும் கட்டளையை பொறுத்து செயல்படும். எண்ணங்களின் விளைவு. ஒரு எண்ணம் பிறந்தவுடன் அதற்குள் ஒரு அதிசயமான ஆற்றல் இருக்கிறது. அந்த எண்ணத்தை சரியான வழியில் செலுத்தினால் வாழ்க்கை மாறும். பயம் வந்தால் பயந்தாங்கொள்ளியாகவும், தைரியம் வந்தால் தைரியசாலியாகவும் மாறலாம். பிரபஞ்ச சக்தியை ஒன்று திரட்டுதல். மனித மனது பிரபஞ்ச சக்தியை ஒன்று திரட்டும் தன்மை கொண்டது. அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் என்ற சித்தர் பாடலின்படி பிரபஞ்சத்தின் ஆற்றல் மனதின் மூலம் நமக்குள் செயல்படுகிறது. நினைவே மனதின் சொரூபம். நினைவுகளை தவிர்த்து பார்த்தால் மனம் என்று தனியாக ஒன்று இல்லை. தூக்கத்தில் நினைவுகள் இல்லாத போது உலகமும் இல்லை. எனவே நினைவுகளே மனதின் வடிவம். பயன்படுத்தும் முறைகள். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் போன்றவற்றை அடைய மனோசக்தியை பயன்படுத்தலாம். தூங்கும் முன் நம்பிக்கைகளை பதிய வைப்பது, காலை நேரத்தில் தியானம் செய்வது, சுயமதிப்பீட்டை வளர்ப்பது போன்ற பயிற்சிகள் மூலம் இந்த சக்தியை பயன்படுத்தலாம். சுருக்கமாக, மனம் என்பது ஒரு மந்திர சக்தி. அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நம் இலக்குகளை அடைந்து முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். மனதின் முக்கிய பணிகள். சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு. தகவல்களை புரிந்து கொண்டு எது நன்மை எது தீமை என பிரித்தறிந்து முடிவெடுக்க உதவுகிறது. உணர்ச்சிகள் மற்றும் மனநிலைகள். மகிழ்ச்சி, கோபம், பயம் போன்ற உணர்வுகளை உருவாக்குகிறது, நிர்வகிக்கிறது. கவனிப்பு. அட்டென்ஷன் சோகஸ்வேலி. தேவையான விஷயங்களில் கவனத்தை செலுத்தி தேவையற்றவற்றை ஒதுக்கித் தள்ளுகிறது. கற்றல் மற்றும் நினைவாற்றல். புதிய தகவல்களை கற்றுக்கொண்டு அவற்றை நினைவில் சேமிக்கிறது. உந்துதல். மோட்டிவேஷன். சோகஸ்வேலி இலக்குகளை நோக்கி செயல்பட தூண்டுகிறது, செயல்களை தொடங்கவும் தொடரவும் உதவுகிறது.
உள்மனம் அன்கான்ஷியஸ் மைண்ட் சோகஸ்வேலி அடக்கப்பட்ட உணர்வுகள், அச்சங்கள், ஆசைகள் மற்றும் திறமைகள் போன்றவற்றை நிர்வகிக்கும் பகுதியாகவும் உள்ளது. உடல் கட்டுப்பாடு கண், காது போன்ற புலன்களையும் கை, கால்களையும் கட்டுப்படுத்தி செயல்களை செய்ய வைக்கிறது. சுருக்கமாக, மனம் என்பது நம்முடைய அறிவு, உணர்வு மற்றும் நடத்தைகளின் மையமாக செயல்பட்டு உலகத்துடன் நாம் தொடர்பு கொள்வதற்கும் நம் வாழ்க்கையை நடத்துவதற்கும் உதவுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. உங்கள் ஆதரவு எங்கள் வளர்ச்சி.